மாதிரி மியூசிக் வந்து உலகத்தில் எவனுமே இனியும் போட முடியாது, இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மூடுக்கு இந்த மாதிரியா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு டியூனு மைக்கேல் ஜாக்சன் கூட போட்டது. அதே மாதிரி நேத்து ராத்திரி அம்மாவும் பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து சாதாரண ஆள் இல்லைன்றதை நீங்கள் அதில் வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு ஞானின்றதை வந்து நீங்கள் இசை ஞானி அப்படின்னா நீங்கள் வந்து அவர் ருத்ராட்ச மாலை போட்டதும் அவர் வந்து மொட்டையடித்து ஒரு சன்னியாசி ஆனது தான் அவருக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லதுன்ற மாதிரி. ஏன்னா எல்லாத்தையும் கடந்தவர் இல்லை. நீ வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அதை வந்து சொன்னோம்னா வேற மாதிரி தப்பாக போயிடும். வந்து ஜானகி அம்மா அந்த மாதிரிலாம் ஒரு பாடகி நீ பிறக்கவே முடியாது. அந்த அம்மா அமைதியாக தான் இருக்கும், ஆனால் பாட்டு பயங்கரமாக இருக்கும். ஆமாம், சிலுக்கே மிரண்டு போயிரு என்ன எப்படி அப்படின்ற மாதிரி. சிலுக்கு வளர்ச்சிக்கு ஜானகி அம்மா ஒரு காரணம். நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா சிலுக்கு ரொம்ப நல்ல டைம், ரொம்ப தங்கமான டைம். ஒரு நக்சலிசம் பிடித்த ஒரு ஆள், நக்சலைட்டுகள் கூட இருந்தாலுங்க அதுக்கு அடுத்த ஒரு கேப்பில் ஒரு 5-10 வருஷம் காமெடியனே இல்லை. எல்லா படத்துலையும் ஒய்ஜி மகேந்திரன். ஏன்னா ஒரு பக்கம் ரஜினிகாந்த் வந்து அவர் சொந்தக்காரரு, இந்த பக்கம் கமல் அவங்க அண்ணனை பிடிச்சி பேர் ஏதாவது ரோல் கொடுக்கும் அப்படின்னு போயிடுவாங்க. வேறு ஆளே இல்லாமல் ரெண்டுலேயுமே ரொம்ப சூரமுக்க காமெடியன்னா தமிழ் சினிமாவில் நீ பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் வைகி மகேந்திரன் படம் பார்த்துட்டு சிரிப்பு வரும். ஏன் சிரிப்புன்னா ப்ரொடியூசர் என்னன்னு சிரிப்பு வரும், டேரக்டர் நினச்சி உங்கள் வாழ்க்கை இப்படி நாசமாக போச்சையா. ஆனால் சிலுக்கோட டான்ஸை நல்லா பயன்படுத்தின பாலுமகேந்திரா படம் 3ஆம் பிறையில் ஒரு பாட்டு, கமலும் சிலுக்கு டான்ஸும் இன்னைக்கும் அதை பேசுவாங்க. அதாவது என்னன்னா கிளாமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிலுக்க பார்த்தாலும் கமல் அண்ட் சிலுக்கோட டான்ஸ் வந்து மூமெண்ட் அப்படி நல்லா பிச்சு உதவி. அதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, ஏவிஎம்லேருந்து கதவை கழட்டிட்டு போனது சொன்னேன் அவங்ககிட்ட, கதை சொல்லலையா? ஆமாம், அது அது வந்து பாலுமகேந்திரா வந்து சொன்னது, என்கிட்ட சொன்னது. அதாவது ஏவிஎம்லேருந்து 2 கதவு தான் அந்த கமல் கேரக்டரும் லேடிஸ் கதவுக்கு வந்து 6 அடிக்கு ஒரு போஸ்டர் ஒட்டிப்பாங்க. யார் சிலுக்கு இது, அது வெள்ளைக்காரங்க. அது பாலுமகேந்திராவுக்கு பிடிச்சி அந்த கதவையே கழட்டிட்டு போயிட்டார். டேரக்டர் கொடுத்து இப்போ காஸ்டியூம் டிசைனருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு செய்யணும். அவர் ஃபோட்டோ எடுத்திருக்காரு, லைட்டிங் பத்தலை. அந்த காலத்தில் இந்த கேமராலாம் இல்லைல்ல. அப்போ ஏவிஎம் சரவணன் சார்ட்ட சொன்னோடனே சரி அவ்வளோதானே, சாயந்தரம் வாங்க நான் உங்களுக்கு ரெடி பண்ணேன், கதவையே கழட்டி கொடுத்துறாரு. 2 கதவே வச்சுக்கங்க, பாத்ரூம் கதை அப்படின்னு சொல்லி அதில் எடுத்த டிசைன் பண்ண தான் அந்த பாட்டு. எது அந்த 3ஆம் உண்மைனி உருகுது. அந்த மாதிரி மியூசிக் வந்து உலகத்தில் எவனுமே இனியும் போட முடியாது, இதுக்கு முன்னாடி போட்டது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மூடுக்கு இந்த மாதிரியா இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு டியூனு மைக்கேல் ஜாக்சன் கூட போட்டதில்லை, எவனுமே போடவே முடியாது. அமேசிங் சாங். இன்றைக்கெல்லாம் அதை கேட்குறதுக்கே அப்படி அந்த சாங் வந்து செக்ஸியாலாம் இல்லை. அந்த சாங் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்கேயோ கொண்டு போவோம் உங்களை. அது வந்து யாரும் செக்ஸியாக அந்த சாங்கை பார்க்க மாட்டாங்க படத்தில். ஆனால் அந்த சாங்கோட லிரிக்கு, மியூசிக்கு, டியூன் இருக்கு பாருங்களேன், பர்ஃபெக்ட்ண்ணா. நீங்கள் சொன்னது அவ்வளோ அருமையாக. அந்த பாட்டை வந்து ஒரு கிளாமர் சாங்காகவே யாரும் பார்க்கல. சில இடத்துல ஃபேமிலியோட உட்காந்து அந்த சாங் பார்ப்பாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அது வந்து நீங்கள் ஹெட்ஃபோனில் கேட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும் அந்த சாங், பொன்மேனி உருகுது. அதே மாதிரி நேத்து ராத்திரி அம்மாவும் பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து சாதாரண ஆள் இல்லைன்றதை நீங்கள் அதில் வச்சு தான் தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஒரு ஞானின்றதை வந்து நீங்கள் இசை ஞானி அப்படின்னா நீங்கள் வந்து அவர் ருத்ராட்ச மாலை போட்டதும் அவர் வந்து மொட்டையடித்து ஒரு சன்னியாசி ஆனது தான் அவருக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கும் நல்லதுன்ற மாதிரி. ஏன்னா எல்லாத்தையும் கடந்தவர் இல்லை. நீ வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அதை வந்து சொன்னோம்னா வேற மாதிரி தப்பாக போயிடும். அப்படி சொல்ல அப்படி இல்லை, அப்படி ஆட்கள் கூட இப்படி ரசிச்சிருக்க மாட்டான். இல்லை, ஒரு அனுபவ ரீதியாக ஒரு, அதாவது அவர் ரசித்த ரீதியான்னு சொல்லிடாதீங்க, தப்பாக போயிடும். அப்படி இல்லையா? போனால் அதை கேன்சல் பண்ணிடலாம். இல்லை, அவர் வந்து என்னன்னா கன்சீவ் பண்ணுறாரு, இப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை ரீதியாக, அந்த கற்பனையே உச்சத்தில் இருக்கு. ஆமாம் இருக்கார். அந்த மாதிரி சிலுக்கு கமல் காம்பினேஷன் சொன்ன உடனே அந்த டியூனை போட்டார் பாருங்க, பயங்கரமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஜானகி அம்மா அந்த மாதிரிலாம் ஒரு பாடகி நீ பிறக்கவே முடியாது. அந்த அம்மா அமைதியாக தான் இருக்கும், ஆனால் பாட்டு பயங்கரமாக இருக்கும். ஆமாம், சிலுக்கே மிரண்டு போயிரு என்ன எப்படி அப்படின்ற மாதிரி. சிலுக்கு வளர்ச்சிக்கு ஜானகி அம்மா ஒரு காரணம். அந்த மாதிரி பல்வேறு தரப்பினர் ஒரு காரணமாக இருக்காங்க. இன்றைக்கி சிலுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. விஜய்க்கு எப்படி இருக்காங்களோ விஜய் ரசிகர்கள் எப்படி இருக்காங்க, விஜயை பார்த்தே ஆகணும் அப்படி. அந்த மாதிரி சிலுக்கு ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க, 70 வயசு 60 வயசு 80 வயசில். இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் அந்த காலத்தில் சிலுக்கு கொடி கட்டி பிறந்தாங்க. ஒரு 10 வருஷம் சிலுக்கு அசைக்க முடியல. ஆனால் என்ன பண்ணுறது பாவம். ஆனால் அவங்க நிறைய கேரக்டர் ரோல்ஸ் நினச்சா பண்ணியிருக்கலாம்ல. ஏன் டேரக்டர் நினச்சா தானே பண்ண, அதுவாக வீட்லேயே நினச்சிக்கிறது, அதுவாக நினச்சிக்கிறது.
டேரக்டர் கூப்பிட்டு கேரக்டர் ரோல் கொடுத்தா தானே பண்ண முடியும். எல்லாம் வரவன் பூராமே டான்ஸ், ஒரு டான்ஸு நீங்கள் வந்துட்டு போங்கன்னா அதில் என்னென்னா வருமானம் இருக்குது, வேலை கம்மி. காலையில் போகிறீங்க, சாயந்தரத்துக்குள்ளே நம்ம போர்ஷன் எடுத்து முடிச்சிடுவாங்க. இல்லை அடுத்த நாள் 2 நாள் தான் ஒரு சாங் முடிஞ்சு போச்சு. பேமெண்ட்டை போட்டாங்கன்னா வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இதில் கேரக்டர் ரேட்டுன்னா டைலாக் படிக்கணும், பின்னாடி ஏதோ சொல்லுவான், நடிக்கணும், பல கஷ்டங்கள். அதனாலே பல பேர். ஆனால் சிலுக்கு இறங்கி பார்த்தாப்புல ஜெயமாலினி கூட கேரக்டர் ரோல் கொடுத்தாங்க, கொடுத்து பார்த்தாங்க, செட் ஆகலை. சில பேர் அப்படியே முத்திரை குத்துன மாதிரி. ஆமாம், தமிழ் சினிமாவில் இதில் குரு படத்துலலாம் ஜெயமாலினிக்கு வந்து ஒரு ரோலே கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக, படத்தில் பாதி ட்ராவல் ஆகிற மாதிரி. இந்த ஒய்ஜி மகேந்திரனுக்கு எடுத்து விட்டுருப்பாப்புல, உள்ள வந்து ஜெயமாலினி வாழ்க்கையை நாசப்படுத்தி டோட்டலாக இது பண்ணிடுறேன். அதில் வந்து என்னென்னா ஒய்ஜி மகேந்திரன் ஒரு காமெடி ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு அது வந்து தமிழ் சினிமாவோட கெட்ட காலம்னு வச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட பீரியட் காமெடினே இல்லாமல் ஒரு பீரியட். யாருன்னா நாகேஷ் ஃபெயிலியர் ஆகிறாரு, எம்ஜிஆர் படத்தில் நடிக்கிறது நிறுத்துறாரு, சுருளிராஜன் அதுக்கு அடுத்த ஒரு கேப்பில் ஒரு 5-10 வருஷம் காமெடினே இல்லை. எல்லா படத்துலேயும் ஒய்ஜி மகேந்திரன். ஏன்னா ஒரு பக்கம் ரஜினிகாந்த் வந்து அவங்க சொந்தக்காரரு, இந்த பக்கம் கமல் அவங்க அண்ணனை பிடிச்சி அத்திம்பேர் ஏதாவது ரோல் கொடுங்கோ அப்படின்னு போயிடுவாப்புல. வேறு ஆளே இல்லாமல் ரெண்டுலேயுமே ரொம்ப சூரமுக்க காமெடியன்னா தமிழ் சினிமாவில் நீ பார்த்துட்டு சொல்லுங்கள், நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஒய்ஜி மகேந்திரன் படம் பார்த்துட்டு சிரிப்பு வரும். ஏன் சிரிப்பு வரும்? ப்ரொடியூசர் என்னன்னு சிரிப்பு வரும், டேரக்டர் என்னன்னு சிரிப்பு வரும். உங்கள் வாழ்க்கை இப்படி நாசமாக போச்சையா அப்படி. ஸோ அந்த மாதிரி சிரிப்பு வருமே தவிர ஒய்ஜி மகேந்திரனை பார்த்தா என்றைக்குமே ரொம்ப சூரமுக. அதாவது இந்த சந்தானம் சொல்ல எரிச்சல் வராமல் மாதிரி காமெடி பண்ணாதுன்னு. அது வந்து அவங்க ஃபஸ்ட்டு பண்ணது யாருன்னா ஒய்ஜி மகேந்திரன். பூனை மாதிரி கத்திட்டு வர்றது, இந்த மாதிரி வர்றது, சீரியஸ் ரோல் வேறு அவர் கொடுப்பாங்க, அதுதான் கொடுங்க. சைட்லேயே வச்சு இதில் முரட்டு காலையில் இருப்பாப்புல, சகலகலாவலவன்லேயும் இருப்பாப்புல, 2 பேர்லேயும் காம்பினேஷனில் வச்சு. ஏன்னா அவர் ஆளே இல்லை, கவுண்டமணி வந்து தான் எல்லாத்தையும் சொல்லுறேன் கொடுங்கடா நீங்கள்லாம் காமெடியாடா அந்த மாதிரி அடிச்சு. கவுண்டமணி செந்தில் வந்ததுக்கப்புறம் தான் அது காமெடின்ற ஒரு இதே புதுசாக வந்தது. அந்த காலகட்டத்தில் தான் சிலுக்கு சாம்ராஜ்யம் இருந்தது. அப்புறம் சிலுக்கு சாம்ராஜ்யம் மறைஞ்சதுக்கப்புறம் நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா சிலுக்கு ரொம்ப நல்ல டைப், ரொம்ப தங்கமான டைப். ஒரு நக்சலிசம் பிடித்த ஒரு ஆள், நக்சலைட்டுகள் கூட இருந்தாலுங்க சிலுக்கு. ஆமாம், தான் வருமானத்தில் ஒரு பகுதியை நக்சலைட்டுகளுக்கு கொடுத்துட்டு இருந்தது மாதம் மாதம். அதெல்லாம் லேட்டராக தான் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டு தான் இந்த வேலைக்கே அது வருது. அங்கேருந்து அந்த கருங்கிராமத்தில், ஆந்திராவில் ஒரு கருங்கிராமத்துலேருந்து வருது. அங்கே பார்த்தா ஆட்சியாளர்கள் சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, எம்எல்ஏக்கெல்லாம் ரவுடியாக இருக்கான். அந்த காலகட்டத்தில் அவர்களும் நான் இவர் இது பாதிக்கப்பட்டிருக்கும் போல். அதனால் என்னன்னா அது ஒரு இடதுசாரி சிந்தனை. அதுக்கு இடதுசாரியில் போய் தெரியுமா தெரியலன்னு இல்லை, ஆனால் நக்சலைட் ஆதரவாளர் அந்த காலத்தில் அது சம்பாதிச்ச காசில் 1000-5000 கொடுத்துக்கிட்டே இருக்குமா நக்சலைட் இயக்கத்துக்கு இந்த காலகட்டத்தில். அப்படிலாம் இருந்த ஒரு ஆள் தான் பாவம். அதுக்கப்புறம் அதுக்கே ஒரு துணை இல்லாமல் அது அதோட வாழ்க்கையே ரொம்ப மோசமாக போயிடுச்சு. அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது, அப்புறம் சூசைட் பண்ணி இறந்து போயிடுச்சு. அதுக்கு ஒரு லவர் இருந்தான்னு வாங்க, அவர் இருந்தார், ஒரு தாடிக்காரன் கூட இருந்தான்னு வாங்க, என்னன்னு அது கடைசி வரைக்கும் யாருன்னே தெரியாமல் போச்சு. அவர் ஆட்டோக்காரர் தான் கூட இருந்தார், மேனேஜர். என்ன ஹஸ்பண்டா இல்லை லவ்வரா என்ன கர்மாந்தோன்னே தெரில. அது அப்படியே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் மனம் உடைஞ்சு போய் இறந்துட்டாப்புல. அந்த மாதிரியான ஒரு இது போயிடுச்சு. ஆனால் வந்து இன்றைக்கு வரைக்கும் சிலுக்கோட ரசிகர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வெளியே தெரியாது. வெளியே தெரியாது. உங்கள் வீட்டில் பார்த்து வீட்லேயே ஒரு தாத்தா இருந்தாருன்னா கூட ஒரு 60 வயசுக்கு மேலே தாத்தா அப்பா அந்த காலத்தில் இருந்தவங்க ஒரு ரசிகர் இருப்பாங்க. ஆனால் டான்ஸர் அது ஒரு அட்ராக்ஷன், அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதே தெலுங்குலேயும் பயங்கர சக்கப்போர்ட் போடுவாங்க தெலுங்கு ஆர்டிஸ்டோடலாம். தெலுங்குக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேரெக்டாக எதுவும் பண்ண மாட்டாங்க. தமிழில் கூப்பிட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னா அவங்க உடனே போட்டு கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. கொண்டாடி பெரிய லெவலில் கொண்டு போடுவாங்க. சிலுக்கு வந்து அங்கே இருந்தப்போ ஒருத்தன் வாய்ப்பு தரல, தமிழில் வந்து நடித்து சூப்பர் கலக்கின உடனே அங்கே கூப்பிட்டு எல்லா தெலுங்கு படத்துலையும் பாலகிருஷ்ணா படத்தில் பூரா இருக்கும். எல்லா சாதாரணமாகவே தெலுங்கில் டான்ஸ் பயங்கரமாக இருக்கும், ஆடுவாங்க. அது சிலுக்கு பின்னி எடுத்துடும் தெலுங்குலலாம், செம்ம ஃபாஸ்ட்டு. தெலுங்கு அப்பப்போ கன்னடத்துக்காரங்க கெஞ்சி கூத்தாடி ஏதோ பேமெண்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லி பண்ணாங்க. நல்லா சம்பாதிச்சாப்புல, நல்லா இருந்தாப்புல. ஹிந்திலையும் ஹிந்தியில் வந்து தமிழ் டப்பிங் தெலுங்கு படம் அது இதில் பண்ணாங்க.
ஹிந்தியில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினுக்கே 2 பீஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு எதுக்கு இது தனியாக எதுக்கு சிலுக்கு? ஆமாம், டீ கடைக்காரைய அடுத்த கடையில் போய் டீ குடிக்கும், அவன் கடையிலே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க கதை. அவங்க வந்து என்னென்னா ஏமா மாலினியாக இருந்தாலும் சரி ஒரு 2 பீஸில் ஒரு 4 பாட்டு வச்சு விட்ருவாங்க. அதே மாதிரி எத்தனை 3 கதாநாயகி வைப்பாங்க. நீ த்ரீதேவ் படம் பார்த்துருக்கீங்களா? த்ரிதேவ் வந்து அமரீஷ் புரியா, அமரீஷ் புரி, ஓம்புரி, எல்லா புரியும் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீதேவில் பார்த்தீங்கன்னா 3 ஹீரோ, 3 கதாநாயகி, 3மே டாப்பு. ஆர்டர் படி 1 2 3. நீங்கள் த்ரீதேவில் அந்த பாட்டை இன்றைக்கி போய் திருப்பி பார்க்குறீங்க. நீங்கள் ஓஏ ஓஏன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த ஓஏ ஓஏ சாங் வந்து 2 இடத்துல இருக்கும், 3 இடத்துல வரும். அது அந்த சாங்கில் வந்து என்னென்னா அவங்க வைக்கிற திரைக்கதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே வந்து உள்ள தலையிட்டு இவங்கெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டிருக்கணும். அப்பயே ஏன் போடலன்னு தெரில. ஒரு ஹீரோயின் வந்து பாம்பே சிட்டி கமிஷனரோட மகன், புரியுதா? இன்னொரு ஹீரோயின் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரோட மகன், இன்னொரு ஹீரோயின் வந்து பெரிய தொழிலதிபரோட மகன். வில்லைங்க 3 பேரையும் கடத்தி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 3 பேரையும் கம்பிக்குள்ளே அடைச்சி போட்டுருவாங்க. அந்த 3 பிள்ளைங்களையும் அறகுறையாக ஆட விடுவாங்க. அதுதான் ஓஏ ஓஏ சாங். அப்போ எப்படி அந்த கமிஷனர் அப்படி யூனிஃபார்மோட போட்டு துடிப்பார். என்ன பண்ணுறதுங்களே சொல்ல தெரியல, என் மகளை இப்படி அறகுறையாக ஆட விடுறாங்க. எப்படி கதை வச்சுருக்காங்க. அவங்க வந்து மிக கொடூரமானவங்க. ஹிந்தியில் பார்த்தா அமரீஷ் புரி ரசித்து பார்த்துட்டு அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா லாஜிக்காகவே செட் ஆகாது. புரியுதா? இந்த ஆடுற 3 பேர் இருக்காங்கல்ல, இதில் அந்த சாங்கில் வந்து ஒரு பெரிய அது ஒரு புத்தகம். எனக்கு வந்து அந்த சாங் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன். என்னன்னா அது வந்து ஒரு என்ன சைக்காலஜிக்கலாக நீங்கள் அதை பார்க்கணும். அதாவது கமிஷனரு, கலெக்டரு, தொழிலதிபர் 3 பேர் மகளையும் ஆட விடுறாங்க. வில்லன் கடை. அப்போ எவ்வளோ கொடூரமான வில்லனாக இருக்க மாதிரி எவ்வளோ. அதாவது எனக்கு இந்திய அரசுக்கே ஏங்க சிட்டி கமிஷனர் மகங்க அதை 2 பீஸில் ஆட விடுறான்றப்ப அவங்களையும் அடைச்சி போட்டு, அதே மாதிரி இந்த 3 பேரை காதலிக்கிற ஹீரோ இருக்காங்கல்ல அவங்களும் அடைச்சி போட்டிருப்பாங்க. எவ்வளோ கொடூரமான அமரீஷ் புரியலாம். அப்போ எவ்வளோ பெரிய வில்லன் பாரு. இது ஒரு பக்கம் இருக்கா அந்த பாட்டில். அதுக்கு அடுத்து டேரக்டர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 3 ஹீரோயினையும் பேலன்ஸாக ஆட விட்டுருப்பாங்க. ஒரு 10 செகண்ட் கூட குறையா இருக்காது. ஓகே, அவங்க டைமிங் யாருக்கும் குறை வரக்கூடாது. யாருக்கும் இந்த ஹீரோயினை கூட நேரம் ஆட விட்டா இதை முன்னாடி காமிச்சிட்டா பின்னாடி காமிச்சினா இருக்கக்கூடாது. 3 ஹீரோயினை பார்த்தீங்கன்னா சாங் வந்து 5.5 நிமிஷம் இருக்கும். அந்த சாங் ஆளுக்கு 1.5 நிமிஷம். த்ரிதேவ் அந்த ஓஏ ஓஏ சாங்கில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து யாருன்னா யார் நல்ல பயங்கர ஃபேமஸான ஹீரோயினுங்க, பக்கா டான்ஸர், 10 வருஷம் கட்டி ஆண்டுச்சு ஹிந்தி ஃபீல்டில். சங்கீதா பிஜ்லானி வந்து அப்போ தான் டாப்பில் வந்துக்கிட்டு இருக்கு. சோனம் வந்து ப்ரொடியூசரோட ஆள், த்ரீதேவ் ப்ரொடக்ஷன் அவங்களுடைய கம்பெனி. அது டாப்பில் இருக்கிறது யாருன்னா மாதுரி தீட்சித் நம்பர் 1 ஹீரோயின். இந்த 3 பேரையும் பேலன்ஸ் பண்ணி ஆட விட்டுருப்பாங்க. யாருக்குமே கூட, ஏன்னா 3 பேருக்கு முக்கியமான ஆள். 3 பேருக்கு முக்கியமான அது ஒன்று. 2வது 3 முக்கியமான ஹீரோயின்ஸு. சங்கீதா பிஜ்லானி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரிக்கெட் அசாருதீன் கல்யாணம் பண்ணியிருக்காங்கல்ல, முகமது அசாருதீன், சரிதா? அவள் தான் சங்கீதா பிஜ்லானி. ஓகே. அவள் பீக்கில் போகும்போது அவன் தூக்கி அவள் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி விட்டுட்டு அவளோட கல்யாணம் பண்ணிட்டாப்புல. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காட்சியெல்லாம் இருக்குது. இவ்வளோ கொடூரமான காட்சிகள் இருக்கும். டான்ஸும் பேலன்ஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. பாட்டும் சூப்பராக இருக்கும், டான்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஏன் சிலுக்க கூப்பிட்றாங்க? ஹீரோயினே அவங்க ஆட விடுவாங்க. கமிஷனர் மகளாக இருந்தாலும் கூப்பிட்டு ஆட விடுவாங்க அவங்க. அந்த மாதிரியான ஒரு இதில் அவங்க பீக்கில் போயிட்டுருக்காங்க. அதனால சிலுக்கு அங்கங்கே சில படம். நான் ஏன் ஆந்திராவிலேருந்து கூப்பிடணும்? எதுக்கு தமிழ்நாட்டில்? என் ஊர்லேயே இருக்கேன். இவங்க 3 பேருக்கு மேலே ஆள் வேணும். நம்பர் 1 ஹீரோயின். அப்போ வந்து மாதுரி தீட்சித் டான்ஸுக்கு இன்றைக்கு வரைக்கும் இணை யாருமே கிடையாது. இந்த ஹீரோயின் கிடையாது. மாதுரி தீட்சித் மாதிரிலாம் டான்ஸ் ஆடுறதுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஆள் கிடையாது. இந்த ஹீரோயின் ஹிந்திலையும் கிடையாது, தமிழ்லையும் கிடையாது, மண்ணாங்கட்டையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்காது. அதனால் அவங்க ஹிந்தியில் வந்து சிலுக்க வந்து மாதுரி தீட்சித் ஸ்ரீதேவி இருந்துச்சு, அதை 2 பீஸில் தான் ஆட விடுவாங்க அங்கே. அதுக்கு அடுத்து மாதுரி தீட்சித் வந்து டான்ஸில் பின்னி பெடல் எடுத்து இந்த சோழிக்க பிச்சை எல்லாம் ஐயோ பயங்கரமாக இருக்கும். சூப்பர் டூப்பர் ஹிட் அதெல்லாம். ஆமாம், அப்போ சூப்பர் டூப்பர் ஹிட்டு எல்லாம் இது. அப்புறம் வந்து தேசாப்பில் ஒரு சாங்கு, ஓப்பனிங் சாங்கு ஏகுதத்தின்லாம் ஐயோ உலக ஹிட்டு அதெல்லாம். ஸோ அப்படிங்கும்போது மாதுரி தீட்சித்தே அவ்வளோ தூரம் ஆடும்போது 2 பீஸில் ஆடும்போது எதுக்கு சிலுக்கு?
அப்படின்ற மாதிரி அவங்க போயிட்டாங்க. அதனால பாவப்பட்ட ஆந்திராக்காரனும் தமிழ்காரனும் மட்டும் கேத்த மலையாளத்துக்காரங்க அதுவும் கூப்பிட மாட்டாங்க. மலையாளத்தில் சிலுக்கு நடிச்சதே இல்லையோ? ரொம்ப நடிச்சது இல்லை நடிச்சிருக்கேன், 1-2 நடிச்சது. 2 நடிச்சிருக்கேன். பட் அவங்க வந்து கேரக்டர் தான் அவங்க இதில் இந்த மாதிரி பாட்டு இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க பாட்டு படத்தில் ஒரு பாட்டு தாங்க வைப்பாங்க. இப்போ 80s எப்படின்னா அந்த ஒரு பாட்டை யார் பாடுவார்னா யேசுதாஸ் மட்டும்தான் பாடுவார், வேறு பாடகரே கிடையாது. அவர் வந்துட்டு பாடுவார். பாட்டு வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வச்சுருவாங்க ஹீரோ ஹீரோயினி. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அரை நாளில் ஒரு 3 மணி நேரத்தில் பாட்டை எடுத்து முடிச்சிருவாங்க. ஏன்னா நின்றுட்டே எடுப்பாங்க. நின்றுட்டுலாம் கிடையாது, பார்க்குக்குள்ளே போயிடுவாங்க, பாட்டை போட்டு விட்ருவாங்க. இதில் மாண்டேஜ் சாங்ஸ் அதெல்லாம் கிடையாது, நாகாரால பாட்டை போட்டு விட்ருவாங்க. பார்க்கு கதவை திறந்து விட்ருவாங்க. மோகன்லால் வேட்டியை மடித்து கட்டிடுவாப்புல 1 2 3 அப்படின்னோடனே ஹீரோயின் கூட நடந்துக்கிட்டே இருக்கும். பார்க்கில் இப்படியே சுற்றி இந்த பக்கம் வந்து இந்த மரத்துக்கிட்ட வந்து உட்காருவாங்க, பாட்டு முடிஞ்சு போயிடும். அவ்வளோதான். 3 மணி நேரம் கூட ஆகாது, அந்த வாக்கிங் டைம் தான். அப்படியே அந்த பாட்டு இருக்கு, யேசுதாஸ் பாடுவார். மியூசிக் யாராவது ஒருத்தர் தெரிஞ்ச பையனை கூப்பிட்டு போட சொல்லிடுறாங்க. தபேலா வாசிக்க தெரியுமாப்பா, சரி போட்டுப்பா ஒரு டியூனை போட்டு. இப்படி மலையாளத்தில் அவங்க எதுக்கு செலவு பண்ணுறாங்க? லஞ்சு கூட செலவாகாது. 9 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சுன்னா 11:30க்கெலாம் முடிஞ்சிடும். டீயை கொடுத்து அனுப்பி விட்டுடலாம். அந்த மாதிரி சாங்கு. இப்போ இங்கே பழைய பாட்டெலாம் எடுத்து பாருங்கள், ஆடியோவில் கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும். படத்தில் பார்த்தீங்க, படத்துலேயும் ஆடியோ மாதிரியே இருக்கும், ஆடியோ மாதிரியே இருக்கும். மோகன்லால் அவர் பாட்டுக்கு ஹீரோயின் நடந்து போயிட்டே இருக்கும். அதாவது நிஜத்தில் நாம கேட்போம், படத்தில் மோகன்லாலும் கேட்டுட்டே பாட்டு கேட்டு அப்படி நடந்து போயிட்டே இருப்பாங்க. எந்த ஆடோ என்ன எதாவது பேசிக்கிட்டு அப்படி போவாங்க. இல்லைன்னா பஸ் ஏறி பஸ்லேருந்து இறங்குவாங்க, பஸ் நிற்கும், இறங்கி ரோட்டில் ஓரத்தில் நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு டீயை வாங்குவாங்க, சாப்பிட ரியலாக அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு பாட்டு முடிஞ்சு போயிட்டு வாங்க. ஒரு பாட்டு தான் இருக்குது, அது ரெக்கார்டில் விற்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க சிலுக்கு போய் கூப்பிட்றாங்க. ஸோ அதனால் மலையாளத்தில் அந்த சிலுக்கு பெரிய மார்க்கெட் இல்லை. கன்னடத்தில் இப்போ யாருன்னா பெரிய ஸ்டார் சிலுக்கோட? அப்போ இவர் இருந்தார்ல, இவங்க ஃபேமிலி ஃபுல்லாக இருந்தாங்கல்ல, ராஜ்குமார் ஃபேமிலியில். ஓகே, ஏதோ ஒரு கடத்தல் சாங் தமிழ் பார்த்தானே அவங்க அடிப்பாங்க. தெலுங்குக்கு தமிழ் படத்தை மசாலா மிக்ஸ் பண்ணி தான் கன்னடத்தில் எடுப்பாங்க. அதில் ஒரு சாங் வச்சு விட்டேன், தமிழில் எடுக்கிறான், நீங்கள் ஏன் எடுக்க மாட்டேங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கேயும் கேட்பாங்க. சரி வச்சு விட்டுங்க, சிலுக்க கூப்பிட்டுங்க. ஹீரோக்கு ஈக்குவலாக பேமெண்ட் கேட்குது, 50,000 கேட்குது அப்படின்னு. ஹீரோக்கு ஈக்குவலாக கேட்குது அப்படின்னு. சரி பாவம் அது கொடுங்க. அவங்க மொத்த பட்ஜெட்டே 5 லட்ச ரூபா தான் இருக்கும் பேமெண்ட். அப்போல்லாம் என்ன எவ்வளோ ரூபா? 1 லட்ச ரூபா தான். அதனால சிலுக்கு அவ்வளோதான். 2 நாள் தான் எனக்கு கேள்ச்சிட்டு, 2 நாள் 3 நாள். ஒரு நாள் டான்ஸுக்கு அவ்வளோ தருவாங்க? இல்லை, ஒரு பாட்டுக்கு ஒரு 3 நாள் 2 நாளில் முடிச்சிருவாங்க. அப்படியே போய்ட்டு பிரபுதேவா அப்பா ஒரு மாஸ்டரு, சுந்தரம் மாஸ்டரு, அப்புறம் கலா மாஸ்டரு. அவங்க கலா மாஸ்டர் சீனியர், அவங்க யாராக இருந்தாங்க. அப்படியே ஒரே மாதிரி மொத்தம் சிலுக்கோட லைஃப் அதுதான். அதோட முடிஞ்சிச்சு. சிறப்புண்ணே. அதாவது என்னென்னா, சிலுக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத ஒரு கேரக்டர். அதே மாதிரி எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க நல்ல பர்ஃபார்மர். பட் பர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா யூஸ் பண்ணல, வெறும் டான்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ் அண்ட் தெலுங்கு தான், ஹிந்தியில் கூட அவ்வளோவா யூஸ் பண்ணல. ஸோ சிறப்பாக சிலுக்கை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. சிலுக்குக்கு போட்டியாக இருந்த நடிகர் இன்றைக்கி நீங்கள் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யாரும் சொல்கிறீங்க? வேணாம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.